திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை இந்த பூமியிலிருந்து நமக்கு எடுத்துக்கிறோம். அதே போல் தெய்வத்திடம் பாசமாக இருக்கணும், தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும், தெய்வமே எல்லாம் என்று இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. இந்த ஆசை எப்படி நிறைவேறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. இப்போ இறைவனுக்கு மிகவும் பிடித்தவராக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னோன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களாகட்டும், உடுத்தி கொள்ளக்கூடிய இந்த உடைகளாகட்டும், இருப்பதற்கான இடமாகட்டும், எல்லாமே என்னுடையது அப்படிங்கிறது எப்போ அந்த எண்ணம் வருது அப்படின்னா, எப்போ அதுக்கெல்லாம் நம்ம காசு கொடுத்து நமக்கு உரிமையாகிறது என்று நினைக்கின்றோமோ அப்போதே அந்த எண்ணமானது நமக்குள் பிறந்து விடுகிறது. இது என்னுடையது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். அது ஒரு பக்கம் இருந்தாலும், எந்த பொருட்களின் மீது நாம் உரிமை கோர முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறைவனால் படைக்கப்படாத ஒரு பொருளை நாம் உருவாக்கும் பொழுதுதான் அதன் மீது நாம் உரிமை கொண்டாட முடியும். அது எனது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல உருவாக்க முடியும் அல்லது ஏற்படுத்த முடியும். இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை பாருங்கள். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இந்த மாதிரி நீங்கள் ஆடம்பரத்திற்காக பயன்படுத்தும் பொருட்கள், இதெல்லாம் இந்த பூமியில் இல்லாமல் வேறெங்கும் இருந்து வந்ததா அல்லது நாம உருவாக்கினோமா? அந்த பூமியிலேருந்து நம்ம எதையும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்காமல் நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறோன்னா அது நம்முடையது. ஆனால் எதையுமே அப்படி எடுக்கிறது இல்லை. இந்த பணம் அப்படிங்கிறதெல்லாம் வர்த்தகத்துக்காக இடையே உருவாக்கப்பட்டது தானே தவிர, அதை கொடுத்தால் அந்த பொருள் நமக்கு உரிமையாகிவிடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்போ நிறைய விஷயங்களை இந்த பூமியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. சுவாசிக்கிறதுக்கான காற்று, அதுக்கு நம்ம காசு கொடுக்குறல, ஆனால் இறைவன் கொடுக்குறார். வெப்பம், உயிர் வாழ்வதற்கு தேவையான வெப்பம் சூரிய ஒளியின் மூலமாக, இரவு நேர சந்திர ஒளியின் மூலமாக, வளிமண்டலத்தின் மூலமாக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பஞ்சபூதங்களின் மூலமாக அந்த சக்திகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. அதுக்காக நம்ம யாருக்கும் பைசா கொடுக்கறது இல்லை. அப்போ இறைவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்ட விஷயங்கள் இவையாவும். இன்னாருக்கு இது கிடைக்க வேண்டும் என்று தெரிந்து எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுபடி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறைவனோட அனுகிரகத்தை அப்போ எப்படி பெற்றுக்க முடியும் அப்படின்னா, எந்த அளவுக்கு இந்த பூமியிலிருந்து நீ எடுத்துக்கொள்கின்றாயோ, எந்த அளவுக்கு பொருட்களை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்கின்றாயோ அதை விட பல மடங்கு பிறருக்கு திருப்பி கொடுக்கும் போதுதான் இறைவனோட அந்த பூரண அன்பை உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொன்னோம், அல்லது முன்னர் சொன்னது, எதையுமே நம்மளால் உருவாக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் எப்படி எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆமாம், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சரி, அப்போ நம்மால் கொடுக்க முடிந்த விஷயம் இருக்குமோ? கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? ஏதாச்சும் ஒன்றை எடுத்துக்கிறோம், அப்போ நம்ம திருப்பி கொடுக்கணும். நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுமா? இறைவனால் படைக்கப்பட்ட அந்த பொருட்களை தவிர வேறு எதையும் திருப்பி கொடுக்க முடியுமானா கட்டாயமாக முடியும் நண்பர்களே. உங்களுடைய அந்த பாசம், அன்பு, காதல், இந்த மாதிரியான விஷயங்களை நம்மால் கொடுக்க முடியும். இறைவனின் மீது வைக்கின்ற காதலுக்கு அளவில்லாமல் இருக்கும். இப்போ பல பொருட்களை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அன்பின் வசமாக அதை நாம் திருப்பி கொடுப்பது அப்படிங்கிறது சால சிறந்ததாக இருக்கும். நீங்கள் பிறரின் மீது காட்டக்கூடிய அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், நம்ம சொல்லுவோம் அன்பே சிவம்னு நிறைய பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள் அல்லவா? அப்போ அந்த சிவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டு நாம் செயலாற்றும் போது கண்டிப்பாக இறைவனுடைய அருட்கடாட்சத்தை நம்மால் பெற முடியும். எப்படி? பொருட்களை உரிமை கொண்டாடுகின்றோம், ஆனால் நம் முன்னே ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்தை தாங்காது அவர் கஷ்டத்தை போக்குவதற்காக அன்பின் மிகுதியால் அவருக்கு செய்யப்படும் சேவை. ஏன்னா இறைவனுக்கு செய்யப்படுவது சேவை. இப்போ ஒரு விஷயத்தை செய்கிறனால உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்னா, அந்த புண்ணியம் உங்களை பக்குவப்படுத்துகிறது அப்படின்னா, அதை ஏற்றுக்கொள்பவர் கடவுளாகத்தான் இருக்க முடியும். சரியா? ஏற்றுக்கொள்பவர் கடவுளாகத்தான் இருக்க முடியும். கடவுளுக்கு செய்வது உதவி அல்ல, சேவை. அப்போ பிறருக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு சேவை அப்படிங்கிறது
உங்களை உள்ளத்திலும் அதே போல் சமுதாயத்திலும் உங்களை உயர்த்தும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ இந்த நல்ல கர்மாவை அதிகரித்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, தீய கர்மாவை போக்குதல் அப்படின்னு. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நீங்கள் செய்யக்கூடிய செயல் தான் கர்மா அப்படிங்கிற விஷயம். நீங்கள் செய்யக்கூடிய செயல் தான் கர்மா. அப்போ பிற்காலத்தில் நான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, இப்போ ஆன்மீகத்தில் ஒரு தலை சிறந்த இடத்துல இருக்கணும்னா அதற்காக வெறுமனே அமர்ந்திருப்பதை விட்டுவிட்டு என்ன தேவையோ அதை நோக்கி செல்லும் பொழுது, அதற்கு தேவையானவற்றை செய்யும் போது அது நல்ல கர்மாவாகின்றது. அப்போ இறைவனை நாடி செல்ல வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? பிறன் மீது அன்பு செலுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், பிற ஜீவன்கள் மீதும் அன்பு செலுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இருப்பவற்றையெல்லாம் என்னது அப்படின்னு எண்ணாத ஒரு மனது, அது எல்லாம் பொதுவானது, எல்லா உயிர்களுக்குமானது. ஆனால் அதுதான் இப்போ இந்த இடத்துல, இந்த உலகத்தில் அது நிற்காமல் போயிடுச்சு. எல்லாமே மனிதர்களுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறுகிய எண்ணம் வந்து விட்டது. பிற உயிர்களெல்லாம் வாழ்வதற்கு நம்மிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்ற மனப்பான்மை சிலரிடம் வந்துவிட்டது. அந்த ஜீவராசிகளும் சக உரிமை படைத்தது இந்த பூ உலகத்தில் வாழ்வதற்கு அப்படிங்கிறத மறந்துவிட்டோம். அதையெல்லாம் நினைவு கூர்ந்து அவற்றிற்கான சேவைகளை செய்யும் போது அன்பின் மிகுதியால் அவற்றை கரிசனத்தோடு பார்க்கும் பொழுது இறைவனின் அன்பை நாம் எளிதில் பெற முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா பக்குவம் அடைந்தவர்களுக்கு இதெல்லாம் இயற்கையாகவே கொடுத்து விடும். பக்குவம் அடைந்தவர்கள் அப்படின்னா என்ன? இதை பற்றின யதார்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இயற்கை சார்ந்த நிகழ்வுகள், இறைவன், இந்த கோட்பாடுகள் எல்லாம் உணர்ந்து கொண்டவர்களைத்தான் பக்குவம் அடைந்தவர்கள்னு சொல்லுவோம். அவங்கக்கிட்ட போய் பேசுனீங்கன்னா திரும்பி பேசுவதற்கான அந்த வார்த்தைகளே அவர்களிடம் இருக்காது. மௌனமே வந்துட்டு பதிலாக இருக்கும். அதனுடன் சேர்ந்து கோபம் அப்படிங்கிறது, சினம் அப்படிங்கிற விஷயம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. எதற்காக கோபப்பட வேண்டும்? கிடைக்காத ஒரு பொருளுக்காகவா? அது எனக்கு வேண்டாம் என்று இறைவன் எழுதியிருக்கின்றான், நான் அதில் கோபப்பட்டு என்ன செய்ய போகின்றேன் அப்படிங்கிற அந்த பக்குவம் அவர்களிடம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தேவையில்லாமல் சினம் கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டவங்கள்லாம் ரொம்ப பக்குவம் அடைந்தவர்கள். அவர்களிடம் நீங்கள் அமைதியாக அமரும் பொழுதே நம்ம சில விஷயங்களை உணர்ந்து கொள்ள முடிய வரும். அவர்களை சுற்றி அமர்ந்திருந்தாலே போதும், அந்த ஆற்றல் நமக்கு சில விஷயங்களை புரிய வைக்கும். அதனால தான் யோகிகளையும் ஞானிகளையும் முடிஞ்சால் நேரில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா பக்கத்தில் போய் ஒரு 10 நிமிஷம் அமர்ந்துட்டு வாருங்க. இல்லையா, சித்தர்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சென்று அமர்ந்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் எல்லாம் இதுதான். உண்மையான இயற்கையை புரிந்து கொள்வதற்கும் உண்மையான இயற்கை சக்திகளை புரிந்து கொள்வதற்கும் அது உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. எப்பவுமே இந்த பூமியிலிருந்து திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. எல்லாத்துக்குமே இந்த சரீரத்தின் மீது ஒரு மோகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. மனிதர்களாக பிறந்துவிட்டால் எப்போ முதல்ல நம்ம கண்ணாடியை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ இருந்து நம்மளோட இறுதி காலம் வரையிலும் பார்த்திங்கன்னா இந்த உடலின் மீதான மோகம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. இந்த உடலின் மீது கொண்ட பற்றின் காரணமாக, அதன் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக நாம் செய்கின்ற சிறு சிறு செயல்களே பாவத்திற்கான வழிகளை ஏற்படுத்தி விடுகிறது. இது இயல்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இப்போ இறைவனோட நாட்டத்தில் போகிறவங்களை மட்டும் கவனித்து பாருங்களேன். இறைவனே கதி அப்படிங்கிற அந்த நிலைக்கு போனவங்களை கவனித்து பார்த்திங்கன்னா இந்த உடல் மீது இருக்கக்கூடிய பற்றை விடுத்தவர்களாக இருப்பார்கள். அதாவது இயற்கையாக இந்த உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுவாங்க, ஆனால் அதனோட அழகை பற்றி எப்போவுமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் போது தான் உள்ளிருக்கக்கூடிய இறைவனை உணர முடியும். அந்த தாற்பயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒட்டு மொத்தமாக உடலை விட்டுறக்கூடாது. உடல் மீது பற்று அப்படிங்கிறது புறத்தோற்றத்தின் மீதான பற்று இருக்கும் வரையில் நம்மால் உள்ளிருக்கக்கூடிய ஜீவனை உணர்ந்து கொள்வது கடினமாகி விடுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ சித்தர்களை எடுத்துக்கோங்க, ஞானிகர்களை எடுத்துக்கோங்க. இந்த மேற்பூச்சான அலங்காரத்திலேயோ
சிகை அலங்காரம் செய்கிறதுலையோ அல்ல மற்ற எந்த விதமான அலங்காரத்திற்கும் அவர்கள் நேரம் செலவிடுவதே இல்லை. அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதுமே இல்லை. இயற்கையாக என்ன இறைவன் கொடுத்தாரோ அதை அப்படியே பராமரிக்கிறார்கள். யோகங்கள் மூலமாக தங்களது உடலை வலுப்படுத்தி கொள்கிறார்கள். இந்த மாதிரியான செயல்களை செய்வார்களே தவிர, தவம் செய்வதன் மூலமாக, தியானம் செய்வதன் மூலமாக முகப்பொலிவை பெறுவார்களே தவிர, இயற்கை மாறாக ரசாயனங்களை கொண்டோ அல்லது முகப்பூச்சிகளை கொண்டோ தங்களை அழகுபடுத்தி கொள்வதில்லை. அப்போ அவங்க இந்த புற தோற்றத்தின் மீது உள்ள பற்றுதலை விட்டுவிடுகிறார்கள். நம்மளுமே அப்படித்தான். யோசிச்சு பாருங்கள், ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எப்படி இருந்திருப்போம். அதாவது பக்திமயமாக இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடல், இந்த முகம், இந்த முடி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் மெனக்கெடுவோம். எல்லாமே அழகாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இவ்வளவு வெள்ளையாக இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் பற்றுதலின் காரணமாக வரும். எப்போது சிவனப்பாவை நினைக்க ஆரம்பித்தோமோ, எப்போது அவரை கலந்து விட வேண்டும் என்று உணர்ந்தோமோ, அந்த நொடியே இந்த புறப்பற்றுதல் அப்படிங்கிறது போயிடுது. புறப்பற்றுதல்னால் நம்ம இங்கே என்ன, புறப்பற்றுதலானது போய்விடுகிறது. அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பக்தி நடையில் ஒரு அளவை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத. அடுத்தடுத்த நிலைகள் பல இருந்தாலும் முதலில் நாம் துறக்க வேண்டியது இந்த அழகு சம்பந்தமான புறப்பற்றை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ விபூதி அணிகிறதே பெரிய அழகு தானே. நம்ம சொல்கிறோம் அழகு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு நினச்சா நெற்றி நிறைய விபூதி அணிகிறதே அழகு தானே ஐயா. அந்த முகத்தை பார்க்கும்போது சிவகடாட்சமாக இருக்கும். அதை விட வேறு என்ன அழகு விட போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எப்பவும் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எழுவது அப்படிங்கிறது ஆன்மீக சாதகனுக்கு ஒரு சாதகமான நிகழ்வாக அமையும். நம்ம பொழுது முழுவதும் முயற்சி செய்வதை காட்டிலும் அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் அமர்ந்து தியானிப்பதோ அல்லது இறைவனை உணர முயற்சி செய்வதோ சிறப்பான பலன்களை அளிக்க வல்லது. அதனால் புற தோற்ற பற்றுதலிலிருந்து விலகி இறைவனை உள்ளார நினைத்து அவரை உள்ளத்தில் அழகுபடுத்தும் பொழுது, எப்படி அழகுபடுத்த முடியும்? நம்ம பக்தி என்னும் மாலையால் இறைவனை, உள்ளுக்குள் இருக்கின்ற இறைவனை அழகுபடுத்தும் பொழுது உள்ளே அழகாக நாம் புறமும் ஜொலிக்க ஆரம்பிக்கும். அதுதான் உண்மை. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓம் நம சிவாய்.